சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கடாப்பா. நீங்க ஆரம்பிங்க. நாங்க ஆரம்பிக்கும் மங்கள விலை கேட்டு நீங்க ஏற்றி வைங்க. ஒரு வந்தா போட்டு ஒரு வீடியோ போடுங்கடா நெட்டப்ப வச்சுடா கோல் எடுக்கணும் பிரச்சனை கஷ்டமான நிலைமையில இது இந்த மாதிரி பிரச்சனை நீங்க வாராடா போன மாசம் வச்சு கோல் எடுக்கணும். அப்ப கோல் எடுக்கணும்னா ஒரு ஒழுங்கா செல்லுங்களா ஒழுங்கா வாரம் 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 வீடியோ எடுக்கீங்க எங்க மாப்பிள்ள கொடுத்து. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணா வந்து அவ்வளோ உரிமையாக கூப்பிட்டு இருந்தவர்ன்னு சொல்லி வீடியோ வர சொல்லி எனக்கு சிரிப்பு தான் வந்து அப்படி விட்டா கத்தியோட வந்து நிற்பாங்க வாங்க உதவி செஞ்சுட்டு சொல்லி. ஸோ ஏன்னு சொல்லி தெரியல, உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கிறவங்க இப்படி கதைக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஃபேக் ஐடியில் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு எதிராக வந்து வீடியோ பண்ணுறீங்களே தவிர அது எங்களுக்கு எதிரான வீடியோ வந்து நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நார்மலாக வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் சேனல் வீடியோ செய்கிறவங்க வந்துட்டு ஒரு கார் எடுக்கும்போது இப்போ ஹெல்பிங் யூடியூபர்ஸும் வந்துட்டு ஒரு கார் எடுக்கிறாங்க. நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே உதவி வீடியோ செய்கிற ஆக்களை மட்டும் காசை கொள்ளையடிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மற்ற வீடியோ செஞ்சு நல்லா வர யூடியூபர்ஸ் மேலே வந்து அவங்க நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி என்னென்று விளங்கல. யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி அதில் வர காசுகளை வந்தவரை வந்து இந்த வாகனங்கள் எடுக்கிறது, கொஞ்சம் கூட செலவழிச்சு தருது, வெளியில் இப்படி பெரிய மாலைகள் இந்த மாலைகள் போடுறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி செஞ்சாங்க, எங்கள்கிட்ட இருந்து போகிற மனம் அப்படி போயிருக்கு. உதவி செஞ்சவங்களுக்கு தெரியும் சரியா அங்கே போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி. வெல்கம் டு ஆர்ஜி பீத் கேஜி. ஓகே, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கடாப்பா. நீங்க ஆரம்பிங்க. நாங்க ஆரம்பிக்கும் மங்கள விலை கேட்டு நீங்க ஏற்றி வைங்க. சரி, அதாவது நாங்கள் இன்றைக்கு பேச எடுத்த இன்று நாங்கள் பேச எடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் வந்து இந்த உதவிக்கு கூப்பிட்ற கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இப்போ கால் எடுத்து வந்து தம்பி இப்படி பிரச்சனையாக இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது, கொஞ்சம் வாங்கன்னு சொல்லுவாங்கன்னு. இல்லை எங்களை எதிர்ச்சியாக காண்றவங்க சொல்லுவாங்க, இல்லை எங்களை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை காண்றவங்களோட சொல்லுவாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொல்லி விடுங்கன்னு சொல்லி. அப்படி இல்லையும் வர முறையில் வரும். ஆனால் இப்போ உதவி கேட்டு வந்தது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்குது. அதாவது இப்போ சொல்ல தம்பி எங்களோட ஊரில் கொஞ்சம் இப்படி கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க தம்பி, நீங்கள் இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க தம்பி அப்படி சொல்லி. இல்லைன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டவங்களே டிரெக்டாக கால் பண்ணுவாங்க, தம்பி நாங்கள் இந்த ஒரு நிலவரத்தில் எங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்க அப்படி சொல்லி. ஆனால் இதையும் தாண்டி வித்தியாசமான ஒரு முறையில் வெல்கம் பண்ணி கூப்பிட்றாங்க பாரு, பா வேறு லெவல் உண்டது. ஆமாம், என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா உண்மையாக வந்து உங்களுக்கு தெரியும், திரும்ப சொல்ல தேவையில் வந்து 1000 பிரச்சனை சமையல் சம்மந்தமாக போகுது, எங்களோட பர்சனல் சம்மந்தமாக போய் கொண்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லாத மனுஷர்களே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் உண்மையும் கூட. அப்போ வந்து நிறைய உதவிகள் வந்து இப்போ கொஞ்ச நாளாக கிஷோர் ஃபோன் டீல் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இப்பயும் அவன் தான் டீல் பண்ணுறான். இப்போ இடைக்கிட பிரேலான் மாதிரி டீல் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்போ வந்து ஆரம்பத்தில் கிஷோர் யூஸ் பண்ணிக்குள்ள வந்து நிறைய பேருக்கு அந்த ஹெல்ப்பிங் கேட்டுக்கொண்டு இருந்திருக்காங்க போல. நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு மாறி போகக்குள்ள வந்து சில ஏரியாவுக்கு போக எல்லாமே இருக்குன்னு. அப்போ நாங்கள் அந்த லிஸ்ட் போட்டு வைப்போம். எப்பயாச்சும் இருந்துட்டு அந்த ஏரியாவுக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னால் அதை எடுத்துகிட்டு நாங்கள் போவோம் அந்த ஏரியாவுக்கு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டாக நாங்கள் அந்த இப்போ எப்படி சொல்கிறேன், உதாரணத்துக்கு இப்போ வவுனியாவை எடுத்துக்கொள்ளும், வவுனியாவிலேருந்து எங்களுக்கு ஒரு கால் வந்துருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வவுனியாவுக்கு ஃபஸ்ட்டாக உதவிக்கு போகிறோம்னா அந்த கால் வந்து லிஸ்ட்டில் எடுத்து யார் ஃபஸ்ட்டாக கால் எடுத்தவங்க அப்படி தான் அடிப்படையில் போவோம். அது உண்மை எங்களுக்கு வழக்கம். அண்ட் இப்போ இருக்கிற அந்த வேலை இதுகளால் வந்து எங்களால் கொஞ்சம் போயெல்லாம் இருந்தது. அது வந்து அவ்வளோ ப்ரெஷராக இருந்தது. அப்போது வந்து அதே மாதிரி ஒரு ஏரியாவை கூப்பிட்டவங்கள ஒரு அண்ணாக்களோட கூப்பிட்டுருக்காங்க போல வாங்கன்னு சொல்லி போகல. உண்மையாக நீங்கள் இதை பார்க்கணும். ஏன்னு சொன்னால் எவ்வளோ ப்ரெஷரை நாங்கள் தாங்கி கொண்டிருக்கோன்றதை நீங்களும் பார்க்கணும். அது இப்படி சொல்லி தெரியாது. அவங்கள வந்து ஒரு மாதத்துக்கு நம்மளோட வந்து கூட்டி அலையணும், மட்டும் தான் தெரியும். இப்படி கோச்சுக்கு போயிட்டு அப்படி நான் தனியாக தானே இருந்தேன். அப்போ அவங்கள கூட்டி போய் அவங்கள துணைக்கு வச்சுட்டு இருந்து இப்போ நாங்கள் என்ன பாடெல்லாம் படுறோம்ன்றதை சொல்லி புரியாது. அதுவும் அனுபவப்பட்டால் மட்டும் நிறைய பேர் சொல்லுவாங்களோ வந்து இப்போ சரி அப்பயே இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா நீங்களே இந்த உதவி செய்யுங்க, விட்டு போட்டு போவங்களே என்ன அரசாங்கம் இருக்குது தானே உங்களுக்கு உதவி செய்கிறது, அரசாங்கம் செய்யும்னு சொல்லி. அப்படி இல்லை, அரசாங்கம் உதவி செய்யுது. வந்து தனியார், அதாவது நம்மளை போல் இந்த புலம்பெயர் மக்கள்கிட்ட இந்த காசு வாங்கி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அதில் நாங்களும் உண்டு. ஸோ அப்படியான யூடியூபர்ஸ் மாதிரி வந்தவரை வந்து உண்மையிலே இன்னும் நிறைய உதவிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு ஆள் தான் உதவி செய்யணும்னு இல்லை தானே. ஸோ நிறைய பேர் உதவி செய்கிறதால வந்து நிறைய பேருக்கு அந்த உதவிகள் போய் சேருது. அதாவது இத்தனையோ 1000 மக்களுக்கு போய் சேருது. ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டுக்கு போய் உதவி செஞ்சு ஒன்று இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி அரசாங்கம் எல்லாமே. அப்போ இதை வந்து இப்போ நாங்களும் தொடங்கிட்டோம்ன்றதால இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் வருதுன்றது நாங்கள் திடீரென்று நிப்பாட்டினோம்னா சரி திரும்ப மெசேஜ் போடுவாங்க,
காசை கொள்ளையடித்து விட்டு தப்பி விட்டார்கள். அதே மாதிரி அங்கே பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்க படியம் வந்து போனப்பா அண்ணா இந்த மாதம் எனக்கு காசு வரல, அண்ணா வந்து இங்கே போர்டிங் காசு கட்டையெல்லாம் இருக்குது, அது மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு, இந்த மாதம் வந்துட்டு அங்கே போயிடலாம் இருக்குது, இன்னொரு பக்கம் வயசானவங்க தம்பி சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி 1000 ஃபோன் கால்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நாங்கள் டீல் பண்ணுறது தெரியாது. இப்போ அதான் எங்கள் மூலம் வந்து இப்போ எங்கள் மூலம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் படிப்புக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறதும் அன்பாக அதோட வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்பி நாங்கள் ஒவ்வொரு மாதம் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறதும் கிட்டத்தட்ட நிறைய பேர் படிப்புக்கான உதவிகள் போய் கொண்டிருக்கு. அவங்களாம் உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைகள்லாம் படித்து வந்தால் தான் தெரியும், அடுத்த தலைமுறை வந்தால் தான் தெரியும். ஓகே, நீங்கள் நாங்கள் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம், அதில் எத்தனை பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. உதாரணத்தை சொல்ல போனால் அந்த லோயர் பிள்ளையிலேருந்து அந்த டாக்டர் படிக்கிற படியிலேருந்து நிறைய பேர் வந்து அவங்களெல்லாம் உண்மையிலே வந்து உண்மையிலே அந்த நிலைக்கு வந்துட்டாங்களா, டாக்டராகவோ இல்லை லோயராக வந்துட்டாங்கன்னா அது எங்களுக்கு பெருமை. நாங்கள் டாக்டர் லோயராக இல்லாட்டியும் வந்து நம்ம மூலம் இது நடந்திருக்கு வந்து. ஸோ அதால் வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ ப்ரெஷரை தாங்கி கொண்டு உண்மையில் எங்களுக்கும் விருப்பம் தான். ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் வந்து மற்ற வீடியோக்கள் செஞ்சு திரிஞ்சு நாங்கள் இப்போயும் இவங்களால் செய்ய முடியும், நாங்கள் செய்வோம். ஸோ ஆனால் இதை தொடங்கிட்டு இப்போ இடையில் எப்படி கால் வச்சுட்டோம், எடுக்கவே மேலாது, அங்கால போயே மேலாது இல்லை நிற்கிற மைனிக்கு. இப்போ வந்து ஐயோ, நான் இன்னொரு விஷயத்த வந்து சொல்லிக் கொடுறேன். நிறைய பேர் வந்துட்டு ஃபேக் ஐடியில் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு எதிராக வந்து வீடியோ பண்ணுறீங்களே தவிர அது எங்களுக்கு எதிரான வீடியோ வந்து நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்துட்டு பிரச்சனை இல்லை, எங்களை 4 பேருக்கு தெரிஞ்சன்ற வழியால் வந்து இன்னும் ஆகல் வழியிலேருந்து தப்பா வீடியோக்களை வந்து அதுக்கும் நல்லா ரீச் ஆகுது. ஸோ ஆனால் வந்து இப்போ எப்படி சொல்கிறேன், இதை தாண்டி நாங்கள் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் கட்டத்தில் இருக்கீங்களே, நாங்கள் நார்மலாக எங்களோட ஊருக்குள்ள வீடியோ செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ளே எங்களுக்கு பேசினாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. லூசன் சொல்லி கதைச்சவங்கள்லேருந்து ஊருக்குள்ள கதைச்சவங்க ப்ரொமோஷன்லாம் கிடையாது அப்போ இருக்காங்க. அதான் இந்த மட்டத்துலேருந்து முதல்ல வந்து ப்ரொமோஷன் ஆகி வந்தது. அதுக்கப்புறமா தான் இன்றைக்கு வந்து இப்போ இன்னும் நிறைய பேசப்படுறோம் வந்து. ஆனால் உண்மையாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி செஞ்சாங்க, எங்கள்கிட்ட இருந்து போகிற பணம் எப்படி போயிருக்கு, உதவி செஞ்சவங்களுக்கு தெரியும் சரியா எங்கே போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி. ஆனால் இதான் ஒரு கருத்து விலங்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அதாவது வேற கண்டென்ட் செய்கிற யூடியூபர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அதோட உதவி வீடியோ செய்கிற யூடியூபர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அதே உதவி வீடியோ செய்கிற ஆக்களை மட்டும் காசை கொள்ளையடிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மற்ற வீடியோ செஞ்சு நல்லா வர யூடியூபர்ஸ் மாதிரி வந்து அவங்க நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி என்னென்று விலங்கு இல்லை. ஸோ அவங்களுக்கும் ஒரு வருமானம் வருதுண்டா எங்களுக்கும் ஒரு வருமானம் வரும்ன்றதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது இப்போ நார்மலாக வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் சேனல் வீடியோ செய்கிறவங்க வந்துட்டு ஒரு கார் எடுக்கும்போது இப்போ ஹெல்பிங் யூடியூபர்ஸ் வந்துட்டு ஒரு கார் எடுக்கிறாங்க. நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நார்மலாங்களே அந்த என்டர்டைன்மெண்ட் சேனல் செய்கிறவங்க. ஸோ அவங்கள்ட்ட ரெகுலர் வியூஸையும் அதே மாதிரி இந்த ஹெல்பிங் யூடியூப் செய்கிறாங்க தானே, அவங்கள்ட்ட வீடியோட ரெகுலர் வியூஸையும் ஒப்பிட்டு பாருங்க. ஸோ எது மேலே இருக்குது எது கீழே இருக்குது, ஸோ இவங்களுக்கு வர சேலரி இவங்களுக்கு வராதன்ற வந்து யோசிங்க முதல்ல. சரிங்களா, அதை முதல்ல யோசிச்சு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறீங்க வந்து இப்போ சரி நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா அவங்கள குறிப்பிட்ட முறையில் வீடியோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுத்துட்டு அவங்களுக்கான உதவியை நீங்கள் கொடுத்துட்டு போங்க. இது சம்மந்தமாக நீங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாங்கள் உதவி எப்படின்னா இப்போ ஒரு வீட்டை உதவி வீடியோ எடுக்கும், எடுத்துட்டு நாங்கள் அதில் கொடுக்குற டிஸ்பிளேல கொடுக்குற நம்பர் எங்களோட நம்பராக இருக்கும். ஏன் அந்த வீட்டுக்காராக்கள நம்பரை கொடுக்கீங்க இல்லை, கொடுத்தா அந்த வீட்டுக்காராக்கள் டிரெக்டாக உதவி போயிடும் மட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இப்படி செஞ்சினாங்க ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இப்படி கொண்டு அந்த இப்போ ஒரு வீட்டில் வந்து கணவர் இல்லை, ஒரு அம்மாவும் ஒரு மகளும் இல்லை ஒரு மகனும் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஃபோன் இருக்குன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கழிச்சு போட்டு அந்த நம்பரை தூக்கி ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் எங்களோட ஆரம்ப கட்ட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் மற்ற நம்பர் வந்து அதை நாங்கள் இப்போ ப்ளர் பண்ணியிருக்கோம் தெரியல. ஸோ அந்த நம்பர் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ண ஒரு என்னறாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, சோஷியல் மீடியான்றது நிறைய பேர் பார்க்குறவங்க. ஸோ அந்த நம்பர் எடுத்து இப்போ எப்படி சொல்கிறேன், எங்களோட நம்பரை இப்போ எப்படின்னா உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்கிறேன், இப்படி நாங்கள் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம், பின்னால் சிவரில் ஒரு நம்பர் எழுதிருக்கின்றா அந்த நம்பருக்கு கூட எடுத்து கோல் எடுத்து கதைக்கிறாங்க. இந்த நம்பர் இருக்கு, இந்த பின்னால் இருக்கிற நம்பரை கூட விட்டு நோக்கி இந்த படத்தில் வர சீன் இருக்கு, சிவகார்த்திகேயன் படத்தில் வந்து தொல்லதான் அதே மாதிரி தான் பின்னால் சிவரில் அடிக்கிற நம்பரை பார்த்துட்டு கூட கோல் அடிச்சு அவங்களோட கதைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன், எங்களோட அக்காட கடை நம்பரை கொடுத்துட்டு இருந்தாங்க கடை ப்ரொமோஷனுக்கு, கடைக்கு கோல் எடுத்து ஹெல்ப்பிங் கேட்குறாங்க, கடைக்கு கோல் எடுத்து எங்களை கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் இப்படி நாங்கள் நம்பர் கொடுத்ததால வந்து அந்த வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருக்கும், அந்த அம்மா தனி இருக்கா, அந்த அம்மாவோட எடுத்து வந்து தகாத வார்த்தையில் கதைக்கிறது வந்து தனி இருக்கிறீங்க, எப்படி செய்றீங்களா அப்படி செய்றீங்களா அப்படி இப்படின்னு கதைக்கிறது. அண்ட் அதுக்கிறத தாண்டி முக்கியமாக 2 சம்பவம் நடந்தது. 2 பேர்ட்ட வந்து கொள்ளையடிக்க நேர்ந்து அதில் ஒருத்தங்கள்ட்ட வந்து அடிச்சுட்டாங்க. அதாவது இப்போ அந்த நம்பர் வந்து அப்படி வெளியில் அவுட் ஆனதுனால இப்போ நாங்கள் வந்து அவங்க கொஞ்சம் நாலேஜ் இல்லாத பாட்டி இப்போ இது பற்றின சம்பவங்கள் நாலேஜ் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியா பற்றி இப்படி கொள்ளையடிப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. அப்போ நாங்கள் அவங்களோட நம்பரை கொடுத்தால இது நடந்தது. அதில் வீடியோ இருந்தால் நாங்கள் அதில் கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறோம், நீங்கள் அதை பாருங்க.
அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் உதவி செஞ்சுட்டு அந்த நம்பரை கொடுத்துட்டு வந்துட்டோம். அந்த நம்பரை யாரை எடுத்து கோல் எடுத்துருக்காங்களா, உங்களோட வீடியோ நாங்கள் பார்த்து நாங்கள் உங்களுக்கு நாங்கள் திரும்ப உதவி செய்ய போகிறோம், ஒரு 10,000 ரூபா காசு இருந்தால் இப்போ உடனடியாக போட்டுவிடுங்க இந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே, அப்போ தான் நாங்கள் உடனே உங்களுக்கு ரான்சர் பண்ணலாம்னு சொல்லி சொன்னோன்னா வந்து 10,000 ரூபா போட்டால் நாங்கள் 1,50,000 ரூபா உங்களை ரான்சர் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லக்குள்ள வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, டக்குனு எங்களுக்கு கோல் அடிப்போம் அடிச்சு பார்க்கக்குள்ள வந்து நாங்களும் அந்த டைம் பிஸியாக இருப்போம். அப்போ என்ன இது அந்த காசு போயிடும். சம்டைம் உண்மையாக தான் சொல்கிறாங்க, ஏன்டா நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், நாங்கள் ஏமாற்ற மாட்டாங்களோட அவங்களும் நம்பி அந்த காசை சேவ் பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க அவங்க சொன்ன அக்கௌண்ட் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்து அடிச்சு அந்த நம்பர் வேலையாக இப்படி 2 சம்பவம் நடந்தது. ஒரு ஆளுக்கு வந்து எடுத்து உங்களுக்கு பார்சல் அனுப்ப போகிறோம், அதை நாங்கள் உதவி செஞ்சு போட்டோம், கார்கோவில் பார்சல் நிற்கிது, ஸோ அதை வந்து நீங்கள் வழியில் எடுக்கிறோன்னு சொன்னால் எங்களுக்கு 2 லட்சம் காசு அனுப்பணும் சொல்லி அவங்களே ஏமாத்துறாங்க. நல்லா அதை வச்சு தான் நாங்கள் பிடிச்சி அதை வந்து தடுத்து நிறுத்தினேன். இப்படியான பிரச்சனை இருக்காதான் நம்பர் கொடுக்குறதில்ல. இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, உதவி செய்கிறவங்களை இப்போ சப்போஸ் வந்து உதவி செய்கிறவங்களை அப்படி ஒரு மிஸ்யூஸ் பண்ணலாட்டியும் உதவி வாங்குறவங்க பெற்றுக்கொள்கிறவங்க இருக்காங்க தானே, அவங்க வந்து அவங்கள்ட்ட நம்பர் போனோன்னு வந்து இப்போ 2 பேர் வெளிநாட்டில் இருந்து உதவி செய்கிறாங்கடா கோல் எடுத்துன்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஓகே எனக்கு வந்து காசு கிடைக்கலன்னா நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் அவங்கள ஒரு 5 லட்சம் போட்டோன்னே இன்னொரு ஆள் 5 லட்சம் போட்டோன்னு வந்து ஸோ மொத்தமாக 10 லட்சத்தை எடுத்து இல்லை அவங்க அதையும் தாண்டி கூட காசு எடுத்து வந்து அவங்களுக்குள்ளே வச்சுக்கொள்கிறாங்க. இவருக்கு தெரியாது இவர்கிட்ட வாங்கினு, இவருக்கு தெரியாது இவர்கிட்ட வாங்கினு. அதுலேருந்து நாங்கள் வந்து மீடியான்றதை கையில் எடுத்துனாங்க. இப்போ எங்கள் மூலம் போனால் கண்டிப்பாக உதவி செஞ்ச எல்லாருக்குமே வீடியோ பார்ப்பாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ எங்கள்கிட்ட காசு போட்டுருந்தாங்கண்டா நாங்கள் இந்த காசை கொண்டு திரும்ப கொடுக்க போய்க்குள்ள வந்து யார் காசு போட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மளோட காசு கொடுபட்டுருக்குன்னு. அப்படி கொடுபடலைன்னு சொன்னால் அவங்க எங்களோட சண்டைக்கு வரலாம். ஏன் நாங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கோம், பப்ளிக்லேயே இருக்கோம், எங்களோட அந்த ரெசிப்ட் அனுப்பி இவங்கள்ட்ட காசை கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கண்டா அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். இன்னொரு விஷயம் உண்டு நான் சொல்லிக் கொடுக்குற அடுத்து வந்து இந்த நம்பர் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வந்து டிஸ்பிளேல தான் கொடுக்குறோம். இப்போ எங்கள் மூலம் வந்துட்டு ஃபோன் பேசுனதுக்கு அப்புறமா அவங்க யார், அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க, எந்த நாட்டில் இருந்து பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கொண்டு அவங்க யாருன்றது நல்லபடியாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவங்கள்ட்ட நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். சில பேர் வந்து சொல்கிறாங்க, தம்பி அவங்களோட தொடர்பு தேவையில்லை, உங்களோட தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம், எங்களுக்கு அவங்களோட தொடர்பு தேவை, நாங்கள் உங்களோட செய்கிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கே பணம் அனுப்பிடுவாங்க. அது அவங்களோடது. ஆனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து பேசினால வந்து அவங்கள்ட்ட பேசி நம்பர் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் டிரெக்ட் அங்கேருந்து அவங்க இவங்கள்ட்ட அக்கௌண்ட் நம்பருக்கு காசு அனுப்பி கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்பிக்கையானவர்கள்னு சொல்லி சொன்னால் நாங்கள் டிரெக்டாக வேலைக்கு வந்து அவங்களே கொடுத்துருவோம். வந்து எங்களை ஆரம்ப கட்ட வீடியோலையும் ஒரு பிரச்சனை வந்தது, நாங்கள் வந்து டிரெக்டாக நம்பர் கொடுத்தாலே. ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து அதை தேவையில்லை என்று சொல்லி நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள். அப்போ அதுக்கப்புறமா தான் உண்மையிலே வந்து சரியாக போய் கொண்டு வந்தது. இப்படியான பிரச்சனைகள் வாரன்றத ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நம்பரையோ இப்படியான இதுகள் வந்து செய்கிறதில்லை. நீங்கள் நெகட்டிவாக வீடியோ போடுறவங்களோ இல்லை யாரோ நீங்கள் நல்லா யோசிக்கலாம். ஸோ நாங்கள் பப்ளிக்கில் இருக்கிற நாங்கள், அதாவது நீங்கள் எங்கேருந்து வீடியோ போடலாம், ஆனால் நாங்கள் முகத்தை காட்டி தைரியமாக அப்படி வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ நாங்கள் அப்படி மிஸ்யூஸ் பண்ணுறோம்னா நாங்கள் இப்படி வீடியோ அப்லோட் பண்ணிடாது, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கள் உங்களை மாதிரி முகத்தை மறைச்ச ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி நாங்கள் வீடியோ பண்ணின மாதிரி இருந்தால் இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 2.5 வருஷமாக ஓடுது. அன்றைக்கி 2 வருஷம் 2 வருஷமா இல்லை 2 வருஷம் ஆயிட்டு 2 வருஷம் தாண்டி போய் கொண்டு 2 வருஷம் தாண்டி நாங்கள் இந்த உதவிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ அதுலேருந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக எங்களை ரெசிப்ட் நம்பரோட சேர்த்து அப்லோட் பண்ணி எங்களை காசு எவ்வளோத்தையும் கொள்ளையடிச்சு தாங்க தம்பி என்று சொன்னாலே எங்களால் ஒன்றும் செய்யலாம் இருக்கும். அது உண்மை. ஆனால் அது சம்மந்தமான ஒன்றுமே வராது, அது எங்களுக்கு தெரியும், உதவி செய்கிறவங்களுக்கும் தெரியும். நடுவில் இருந்து நீங்கள் ஏன் இப்படி கதைக்கிறீங்கன்னு தெரியலை. அதையும் தாண்டி வந்து இப்போ நீங்களும் உங்களுக்கும் யூடியூப்பால் வருமானம் வருது, நீங்களும் உதவி செய்யலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களும் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். அதை நாங்கள் சோசியல் மீடியாவில் காட்டலை. ஏன் காட்டினா சொல்லுவாங்களா பெருமை வீத்துறானு, அவனாலும் உதவி செஞ்சு விடாத பெருமை வீத்துறானு. இப்போ நான் பேசினல எங்களோட சம்பளத்தில் வந்து அந்த உதவியை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் இந்த வீடியோ பார்க்குங்கன்னு சொன்னால் அதுகளுக்கு தெரியும். அதாவது இந்த நாட்கள் வந்து நம்மளுக்கு பண்ணுறது வந்து நம்மளுக்கு தெரியும். அதாவது நாங்கள் பண்ணுறது அவங்களுக்கு எங்களுக்குள்ளமானதாக இருக்குது, எங்களுக்குள்ளமாக இருக்குது. அதை நாங்கள் பப்ளிக் பண்ணணும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூட இப்படி சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த மீடியாவில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. எங்களை போல் வரணும்னு சொல்லி யாரும் இருக்கிற யாராச்சும் எனக்கும் இது கண்ணுக்கு முன்னுக்கு வந்தாங்கன்னா நான் காசு என்னொன்றையும் பார்க்குறேன் இல்லை, நான் குயிக்காக செலவழிச்சிட்டு போயிடும். நாங்கள் அவங்களுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கான காசோ இல்லை என்னென்னா நாங்கள் வந்து அவங்கள்ட்ட யோசிக்காமல் வந்து உதவி செஞ்சுட்டு போயிடுவோம். அது எங்களை பணத்துலேருந்து அப்படி நாங்கள் நிறைய செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஏன் இப்படி நிறைய கதைச்சு கொண்டிருக்கீங்கன்னு விளங்கல. ஸோ இன்றைக்கான டாபிக்கு வருவோம். நம்ம என்னென்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் பாருங்கள், உண்மையிலே வந்து எவ்வளோ ப்ரெஷரை தாண்டி கொண்டு வந்தாலும் உதவி கேட்டு இப்போ நிறைய பேர் கேட்குறீங்களா, ஏன் நீங்கள் உதவி செய்கிறீங்க, இப்படி எல்லாம் போகிறீங்க, இதெல்லாம் விடலாம் தானே என்று சொல்லி. ஆனால் உதவி எங்கள்கிட்ட கேட்டு நாங்கள் வந்து கொஞ்ச காலம் போகாமல் இருந்ததுக்காக ஒரு அண்ணன் எங்கள்கிட்ட திரும்ப உதவி கேட்ட முறையான ஒரு ரெக்கார்டிங் ஒன்று இருக்கு. அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நாங்கள் இதெல்லாம் விடலாமோ இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா, கேளுங்களா. வந்தா போட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னா நெட்டப்ப வச்சுடா கோல் எடுக்கணும். பிரச்சனை கஷ்டமான நிலைமையிலேக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீங்க வாராடா போன மாசம் வச்சு கூழ் எடுக்கிறோம். அப்ப கூழ் எடுக்கணும்னா ஒரு ஒழுங்கா செல்லுங்களா, ஒழுங்கா வாரம்
வீடியோ எடுக்கீங்க எங்க மாப்பிள்ள கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணா வந்து அவ்வளோ உரிமையாக கூப்பிட்டு இருந்தவர்னு சொல்லி வீடியோ வர சொல்லி எனக்கு சிரிப்பு தான் வந்து என்ன அப்படி விட்டா கத்தியோட வந்து நிற்பாங்க வாங்க உதவி செஞ்சுட்டு சொல்லி. ஸோ ஏன்னு சொல்லி தெரியல, உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கிறவங்க இப்படி கதைக்க மாட்டாங்க, இப்படி செய்ய மாட்டாங்க தம்பின்னு சொல்லி அழுவாங்க, சில டைம் கவலைப்பட்டு கதைப்பாங்க. ஆனால் வேறு எப்படி ஏன் இப்படி கதைக்கான்னு தெரியல. ஆனால் நிறைய நாளமாக ஒரு பொறுமையாக இருந்திருக்காரு போல, நாங்கள் போகலைன்றதால கண்டிப்பாக அப்படி கோவம் வந்திருக்கலாம். அதாவது எரிமலை எப்படி வெடிக்கும்ன்றத இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பீப் பார்த்துருப்பீங்க. அந்த பீப் எல்லாம் போட்டோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஷாக் ஆயிருவீங்க. அதெல்லாம் அந்த எரிமலை குழம்பின்னு ஒரு சிதறல். அப்படி உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் பர்சனலாக வேணும்னு சொல்லி சொன்னால் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம், அனுப்பி விடுறோம். நாங்கள் வாங்குற பேஜ் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நீங்களும் அறிந்து கொள்ளலாம். ஸோ வந்து நாங்கள் இப்போ சடன் இதெல்லாம் நிறுத்தினோம்னு சொன்னால் உதவி பெற்றுக்கொண்டிருக்கிறவங்களும் சரி, இல்லைன்னு சொன்னால் உதவி தேவைப்படுறவங்களும் சரி, இதை மாதிரி எவ்வளோ அர்ஜென்ட் எங்களுக்கு பண்ணுவாங்கன்ற வந்து யோசிங்க. அதை தாண்டி வந்து இப்போ எப்படி சொல்கிறேன், இந்த நாங்கள் எங்கள் மூலம் பயன்பெற்று கொண்டிருக்கிறவங்க, பயன்பெற்றவங்க, நன்மையாக இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து ஒரு பயோகிராஃபி மாதிரி வந்து ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் செய்கிறோன்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ எப்படி இருக்கிறாங்களோ, அவங்கள முதல் நிலைமை எப்படி இருந்தது, இப்போ அப்படி இருந்தது, இப்போ அப்படி இருக்காங்களோ, யார் யாருக்கு வீடு கிடைச்சிருக்கு, யார் யார் செய்யலை, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இது. ஆனால் நாங்கள் பிளான் பண்ணி தான் இருக்கிறோம். எப்படின்னு சொல்லி சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு என்ன விருப்பம்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல வருமானம் யூடியூப்பில் வருமானு சொல்லி சொன்னால், ஸோ இந்த முதலாவது நாங்கள் ஒரு ஆரம்ப கட்டம்னு சொல்லி கொண்டு கொடுப்போம் தானே, ஒரு 50,000 40,000 அந்த பணம் வந்து அது நாங்கள் எங்கள் மூலம் கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசைன்னு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா வர ரிக்வஸ்ட் வச்சு அதுக்கப்புறமா வர பணம் வந்து மற்றவங்களை உதவி செய்யணும்னு சொல்லி, ஏன்னா எங்கள் மூலம் அந்த உதவி பண்ணிட்டு சேரணும்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே எங்கள் டீமில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கிறோம், 2 சேனலையும் வச்சு மேனேஜ் பண்ணி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறதால கொஞ்சம் எங்களுக்கும் பொருளாதார சிக்கல், கடன் நிலைமையில நாங்களே போய் கொண்டு இருக்கிறோம். அதான் உண்மை. அப்போது வந்து இதால் எங்களால் செய்ய முடியாமல் இருந்துச்சு. அப்படி நாங்கள் செய்யணும்னு நீங்கள் இந்த நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுற நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களோட வீடியோ இன்னும் ஷேர் பண்ணி ஒரு நல்ல வியூஸ் வரது, ஒரு மேக்ஸிமம் 2 வீடியோ வந்து ஒரு 50,000 வியூஸ் போகும்ண்டா, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு வீடியோவும், அதாவது என்ன சொல்கிறேன், நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் ஹெல்பிங் முதலாவது காசு வந்து நாங்கள் கொடுக்குற காசாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த நாள் எப்போ வருதுன்னு தெரியல, அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம். நாங்களும் உண்மையிலே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நாங்கள் நிறைய பார்த்து வந்துட்டோம். அடுத்து நாங்கள் அவங்கள வர வைக்கிறோம், அவங்களால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துருக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் பிரச்சனைகள் வரும். சரி, நீங்கள் என்னென்ன பொங்கி எடுங்கோ அது பிரச்சனை இல்லை. அண்ட் வந்து அப்படியாக தான் நான் சொல்கிறேன். அந்த ஒன்று வந்து நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட் சொல்ல போகிறீங்கன்னா மேலே நிறைய பேர் தைரியமாக வந்து கதைக்கிற மாதிரி நீங்களும் தைரியமாக வந்து வெளியில் கதைக்கலாம். ஃபேக் ஐடியிலேருந்து நிறைய பேர் வந்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. அது அவங்களோட பிரச்சனை, நம்மளை அதை ஒன்றும் செய்யலாது. நாங்கள் சரியாக இருக்கிறவங்க சொல்லி எங்களுக்கு தெரியும், உதவி செய்கிறவங்களுக்கும் தெரியும் தம்பியாக்கள் சரியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, இல்லைன்னா எங்களுக்கு உதவிகள் வராது. ஸோ அதனால தான் நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ தூரம் பயணித்து கொண்டு இருக்கிறதுக்கான காரணமும். ஸோ உண்மையாக வந்து இதையும் தாண்டி வந்து மேலே இருக்கிற இறைவனுக்கு அப்படி தான் சொல்லணும், வந்து இறைவனுக்கு தெரியும் வந்து சரியாக போகணும்னு சொல்லி. எங்களோட நோக்கம் இது வந்து மக்களோட காசையோ இல்லை மற்றவங்களையோ கொள்ளையடிக்கணும்ன்றது அவசியம் இல்லை. எந்த யூடியூப்பால் போதிய அளவு வருமானம் வருது, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட குடும்பத்தை, எங்களோட பர்சனல் செலவுகளை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஆனால் வந்து இந்த ஃபேக் ஐடி வச்சுக்கிறவங்களாம் வந்துட்டு நீங்கள் ஃபேக்காக வந்துட்டு ஒரு நியூஸ் எழுதணும்ட்டு கிடையாது, நீங்கள் எங்களை வந்து டேரெக்டாக வந்து பேட்டி எடுக்க போகிறீங்களா, பாங்க தாராளம் வந்து பேட்டி நேரடி நேரம் வந்து மின்ன நிகழ்ச்சி மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்க எங்களை வச்சு. அப்படி செய்யலாம் போல, அப்படி செய்ய நீங்கள் வாங்க தாராளம் எல்லாரையும் வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம், எடுங்க. நாங்களே தாரம் கண்டனம் உங்களுக்கு, நாங்களே உங்களுக்கு பேட்டி தரோம். என்ன கேள்வி கேட்குறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ என்ன இவங்களை ஏன் இப்படி கதைக்கிறாங்களா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறேன்டா, வேலை இல்லைன்னு சொல்ல போகிறேன். அவங்களுக்கு இல்லை, அப்படி இல்லை, அவங்களுக்கு வேலை இருக்கு. நம்ம வந்து ஆரம்பத்தில் உண்மையிலே கடுமையான ஒரு கஷ்டத்தில் இருந்தோம். கஷ்ட நிலைமையில இருந்தால் நம்ம யூடியூப்பில் வந்தோம். யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி அதில் வர காசுகளை வந்தவரை வந்து இந்த வாகனங்கள் எடுக்கிறது, கொஞ்சம் கூட செலவழிச்சு தருது, வெளியில் இப்படி பெரிய மாலைகள், இந்த மாலைகள் போடுறது, மாலையெல்லாம் போட்டு பயிரை போட்டு பிரச்சனை போட்டு இந்த மாலை போட்டு தான். அப்போ இப்படியான இதுகள் செய்யக்குள்ள வந்து எப்படி அவனை திடீர்னு வந்தானல்ல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்காங்க. அப்போ மக்களோட காசை கொள்ளையடிச்சு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்காங்க. அது அவங்களோட பிரச்சனை. இதே இது நாங்கள் வேற ஒரு நார்மலான ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சொல்லி வந்தேன். இப்போ நாங்கள் எப்படி சொல்கிறேன், ஆர்ஜி வித் கேஜின்ற ஒரு சேனல் இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறது ஆர்ஜி தமிழான்ற ஒரு சேனல் இருக்குது. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆர்ஜி தமிழால் கொஞ்சம் கூட வந்தாலும் வருமானம், ஆனால் ஆர்ஜி வித் கேஜியில் நாங்கள் என்டர்டைன்மெண்ட் போடுறதும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வருது. அப்போ நிறைய பேர் வந்து சொன்னவங்க, நீங்கள் ஆர்ஜி வித் கேஜி கண்டினியூ பண்ணுங்க தம்பி, அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, எங்களுக்கு ஜோக்காக இருக்குன்னு சொல்லி.
நாங்களும் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம், அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக வந்து. ஸோ அப்போ வருமானம்ன்றது எதுலேயும் பெறும். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இப்படி இருந்துட்டு வேற ஒரு உதவிகள் இல்லாமல் இப்படி வந்திருந்தா அதுக்கு என்ன கதைச்சிருப்பாங்கன்னு சொல்லி தெரியல. எங்கே போய் கொள்ளையடிச்சு வந்தாலும் இங்கெல்லாம் வந்து கதைக்கிறவங்க வந்து கதைச்சு கொண்டு தான் இருப்பாங்க. நீங்க அதாவது இந்த பையகம் இருக்கு தானே, தாழ்ந்தாலும் பேசும் வாழ்ந்தாலும் பேசும். சரியா, நீ நல்லா இல்லாம நாசமா போய் வாழ்ந்தா அதை ரோட்ல பிச்சை எடுத்தாலும் பேசுவாங்க. பிச்சை எடுக்கிற நீ நாளைக்கு பணக்காரனா இருந்தாலும் பேசுவாங்க. பேசி கொண்டா இருப்பாங்க. அது அவங்களோட வேலை. அவங்களோட வேலையில அவங்க கரெக்டா இருக்கும்போது நாம நம்மளோட வேலையில கரெக்டா இருக்கலாமா இல்லையா? அப்படி பேசினா தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கு, ஜோக்கா இருக்கு. அதான் சொல்றேன், அவங்க அவங்களோட வேலையில சரியா இருக்காங்க, நம்மளும் நம்மளோட வேலையில சரியா இருந்துடணும். அடிக்கடி என்டர்டைன்மெண்ட் இல்லாட்டி நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ இப்போ உண்மையில வந்து எங்களுக்கு போலீஸ் பிரச்சனை போய் அண்ணன் வந்து கேஸ் போய் கொண்டிருக்கு. அது நாங்கள் செய்த பிள்ளைன்று இல்லை சொல்லாமல் வந்து அவர் அறியாமைன்னு சொல்லலாம். ஏன்டா எப்படி அந்த பிள்ளையில போய் எடுத்து போடணும் என்ற நோக்கம் இல்லாமல் போன போக்கில் எடுத்து போட்டது. ஸோ அது மூலம் அந்த பிரச்சனைகளால் நாங்கள் அதை தாங்கி கொண்டிருக்கிறோம், அதை தாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அண்ட் இதை தாண்டியும் வந்து நீங்கள் வீட்டெல்லாம் வந்தீங்களா தெரியும், அந்த வீட்டாக்கள் நம்மளோட பேசப்படுத்துறாங்களே, நிற்காதீங்கடா, இதெல்லாம் விடுங்கள்டா, போங்கடா அப்படின்னு சொல்லி விட முடியாத நிலையில் இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த ஹெல்பிங் யூடியூப் சேனல் செஞ்சு அடுத்து வந்து பிளேன் பண்ணுறதும் அடுத்தது பெரிய ட்ரெயின் பண்ணுற ஐடியாவும் இருக்க போல இருக்கு. ஐடியாலாம் விடாமல் இருக்கிறாங்க. சரி, என்ன கதைங்க வந்து சரி, நாங்கள் இப்போ வந்து அடுத்ததா இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும், அந்த ரெக்கார்டிங்கை காட்டணும் மட்டும் தான் காட்டணும். இந்த ரெக்கார்டிங்கை வந்து நீங்கள் பீப் இல்லாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இப்போ எல்லாம் சென்ட் பண்ணி விடாங்க. அதை நீங்கள் பாருங்க, இப்படி பேசினவங்கன்னு சொல்லி. இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இப்படியான காணொலி வந்து அப்லோட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன நடக்குன்றது வந்து தருவோம். நீங்களும் அந்த ப்ரெஷர் அனுபவிச்சு தருவோம். ஆனால் அது கடும் பயங்கரமானதாக எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளதும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மரம் இருக்கணும். ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக வந்து அவங்களுக்கான ஒரு பொருள் வாங்குறதுக்கு என்னோட எங்கிட்ட விசாரித்தவங்க அந்த பொருளோட விலை என்ன வேண்டொருக்கா கேட்டு சொல்லுவோம்னு சொல்லி அதுக்காக வந்து நாங்கள் லங்கா ஹார்ட்வேர் நிறைய நாளாக வந்து பொருட்கள் வாங்கி கொண்டு இருக்க ஒரு ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேருக்கு நாங்கள் போகிறோம். இப்போ வாழ்வாரத்துக்கு தானே பொருள் வேண்ட போறீங்க, இல்லை உங்களோட வாழ்க்கைக்காக வேண்ட போறீங்களா? மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக நாங்கள் எங்களை வீடியோவும் கிரியேட் பண்ணிட்டு இனி இதுக்கப்புறம் போய் இதை விசாரிச்சு அதை பார்த்து ஐயோ அதெல்லாம் தெரியல, அதுக்கு தான் இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு நாளன்னைக்கு கோட்ஸ் வேறு வருது, ரெடியாக இருக்கு. கோட்ஸும் இருக்கு எனக்கு. அந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஸோ இங்கே தான் நாங்கள் வளமை எடுக்கிறது. முன்னாடி வந்துட்டு ஒரு பைசைக்கிள் கடை வச்சு கொடுத்தோம் நாங்கள் ஒரு அண்ணாவுக்கு. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு கம்ப்ரெஷன் வந்து இங்கே தான் வேண்டி கொடுத்தோம். கம்ப்ரெஷர் அப்புறம் வந்து அந்த சைக்கிள் கடைக்குரிய அந்த மெக்கானிக் செட் இது அப்படி எல்லாமே வேண்டி கொடுத்தது இங்கே இருந்தது. 2 ப்ரைஸில் இருக்குன்னு சொல்லி சொன்னவங்கள. இது என்ன பிரைஸ்? இது வந்து மல்டிபர்பஸ் கிரைண்டர். இது வந்து இதுல தானியங்கள் அரைக்கலாம், அரிசி அரைக்கலாம், இல்லை அரைக்கலாம். இதுல பிரைஸ் கேட்போம். ஓகே, இதுக்கு வாரண்டி எப்படி? என்ன மாதிரி வாரண்டி? 6 மந்த் வாரண்டி மோட்டருக்கு மட்டும் வந்து இங்க இருக்கு, சாமா இருக்கு. அந்த சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குறது வந்து நம்ம ஒரு 3 மாசத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணா சரி, அதுக்கு கிரீஸ் வைக்கிறது மட்டும் தான் இருக்குது இதுல. மற்றபடி சர்வீஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா கரண்ட் சரியா வயரிங் எல்லாம் கடிச்சு பாவிச்சாங்க. ஓகே, அப்படி இந்த குவாலிட்டி கிறிஸ் எழுத வைக்கணும்னு சொன்னா யாரை பிடிச்சி செஞ்சிருவாங்க உங்களுக்கு. அப்படி நாங்கள் செஞ்சிருவோம். ரைட், இது ஒன்று. அடுத்த மிளகாத்தூள் அரைக்கிறது இருக்குன்னு சொல்லி அந்த இருக்குது என்ன? அதோட பெருசும் இருக்குதா? ஓகே, போதுமானது என்ன? வீட்டோட வச்சு செய்யறதுக்கு தான் இருக்கு. ரைட், ஓகே. அப்போ அவர்கிட்ட ப்ரைஸ் வந்து விசாரிச்சாச்சு. தேங்காய் இருக்குது என்ன? ரைட். 58,000 ரூபாய்க்கு கொண்டு இருக்கு. எது மாவரைக்கிற மிஷின்? அது எதுக்கு அங்க ஹாட்டிங் இது என்ன பர்பஸ் மானவங்களுக்கு? மாவரைக்கிறதுக்கு. உண்மையாக ஈரத்தோட போட்டு அரைப்பாங்களாங்க. ஈரத்தோட அரைக்கிறேன்னா நாம கொடுக்கலாங்க. இது கொடுக்கலாம் FFC 1523. அது இது வந்து இப்படி என்னமா எந்த காஞ்ச சாமான போட்டாலும் இது அரைக்கும். அங்கால கூட அரிசல் அப்பதான் இலைய வச்சு எடுத்துட்டு வருவாங்க. இலைய வச்சு எடுக்கிறத இதுல போடாம விடுற நல்ல இந்த மிஷின்ல அடைக்கும். மாவு கண்டு ஒரு ஸ்பெஷல் ரீச். அதுதான் FFC 15, FFC 23. FFC 15 வந்து அது போட்டோ இருக்கல. அதுதான் எனக்கு நீங்க அந்த வாட்ஸ்அப் பண்ண சாமான் இப்ப இருக்குதா இங்க? எடுக்கலாம். மாமியில் இப்படி தான் வரும். இப்படி என்ன? இதுல சின்னது ஒன்று வரும், பெருசு ஒன்று வரும். பெருசு வந்து ஒரு 95,000 மாதிரி வருமா? பெருசு 95,000. சின்னது
58,000 மட்டும் வரும். சின்ன 58,000 இது ரெண்டும் மாவுக்கு okay. இப்போ அந்த பெருசுன்னு சொன்னா சைஸ் அதோட சைஸுக்கு இருக்குமா? size வரும். அப்போ அதோட சைஸ் தான் வேணும். அதுல size தான் பெருசு. அப்ப அந்த பெருசு எடுத்தாதான் சரி. பெருசு. அப்போ அது ஓகே 95,000 ரூபா முடியும் என்ன? அப்போ இவர் எடுத்தோம்னா இவர் ஒரு 75,000 மட்டும் முடியும். ஆனா அது சரி வராது. இல்ல இது மாவு கண்டு இல்ல. ஆனா நீங்க எந்த சாமானையும் காய வச்சு பச்சரிசை போட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பவுடர் பண்ணி தரும். ஆனா அது இள வச்சு தானே அரைப்பாங்க. போடுறேன்னா இதுல போடாம நல்லது. ரைட். அப்ப மிளகாய் அரைக்கிறது நல்லா அரைக்காம அந்த ப்ளூ கலர் உண்டாக்கி நான் பார்த்தேன். நான் அது என்ன பிரைஸ்? அது மாதிரி 1,05,000 ரூபாய் முடியும். 1,05,000 முடியுமா? மோட்டார் வரும், இது வரும், இதுல பெல்ட் புள்ளி எல்லா சாமானும் வரும். இது தேங்காய் இந்த தேங்காய் உருக்குறது மாதிரி 285 வரும். 285 வரும். மோட்டார் வரும், புள்ளி பெல்ட் சகலதும் வரும். ஃபிக்ஸிங்க கங்காவை சொன்னா அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பேமெண்ட் எடுத்துட்டு செஞ்சாரு வர அப்படிதான் பூட்டி கொடுத்த. ஓகே. அப்போ ஸோ வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிற மிஷின் வந்துட்டு அதில் நல்லா காஞ்சிருக்கிற எந்த ஒரு தானியங்கள் இதில் மட்டும்தான் அரைக்க முடியும். ஆனால் நம்மளோட பக்கங்கள் வந்துட்டு பச்சரிசி அதிகமாக இலக போட்டு தான் வந்துட்டு அரைக்க கொண்டு வருவாங்க. அது இதுக்காண்டு சொன்னால் அந்த சில இடியப்பங்களை வைக்கிறதுக்கு பிட்டா வைக்கிறது அப்படி சொல்லி அப்போ தான் இலக போட்டு கொண்டு வருவாங்க. அப்போ வந்து இந்த மிஷின் வந்து செட் ஆகிடுன்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு அரைக்குமா. ஆனால் இன்னொரு மிஷின் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு 95,000 வந்து முடியும் அப்படின்றாங்க. அவன் வந்துட்டு மிளகாய் தூள் அரைக்கிறது வந்துட்டு 1,05,000 அண்ட் அதே மாதிரி இந்த தேங்காய் நூறுக்கு வந்துட்டு 2 லட்சத்தி சம்திங் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு தான் இருக்கு. அண்ட் வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து வேண்டியல இது வந்து இப்போ விலையை வந்து விசாரிக்க வந்திருந்தோம். ஸோ வந்துட்டு மேபி இந்த வீக்ஸுக்குள்ளே மேபி வேண்ட வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போன்றது டேட்டு சரியாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் வந்துட்டு அந்த டொனேஷன் பண்ணுறவங்களை வந்துட்டு இப்போ விசாரித்து வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் டொனேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டொனேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து மிஷின் வேண்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். என்ன சொன்னால் இன்னொரு இடத்த போய் தையல் மிஷின் வந்து விசாரிக்க வேண்டியிருக்கு. ஸோ அங்கேயும் போகும்.